ராவோட மெயின் ஈவெண்ட் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் மேட்ச். அந்த செமிஃபைனல் மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜே யூசோ, இவங்க ரெண்டு பேருக்கு நடைபெற்ற மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் போடுறாரு, அதுலேருந்து போட முயற்சி பண்ணுறாரு, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சூப்பர் கிக் ஜே யூசோ விடுறாரு, கோடி ரோட்ஸ் எஸ்கேப் ஆகிறாரு, மாறி மாறி எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டாப் ரோப்லேருந்து அப்படியே வந்து ஸ்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சில் முழுக்க முழுக்க கட்டரை போட்டு தடுமாற வச்சார் ஜே யூசோவை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு இடத்துல கட்டர் போட்டார். ஃபர்ஸ்ட் கட்டர் இதுதான், கோடி கட்டர் போட்டார் டாப் ரோப்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஜே யூசோ ஸ்பியர் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜே யூசோ ஸ்பியர் போட்டு பின் பண்ணும்போது அங்கே எஸ்கேப் ஆகிறார் ஜே யூசோ. அது மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்காக கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் போட வந்தவனே அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் ஃபினிஷரை போட்டு தெறிக்க விடுறாரு. இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து பின் பண்ணி பார்ப்பாரு, எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா கோடி ரோட்ஸ் டாப் ஆஃப் த ரோப்லேருந்து ஒரு கட்டரை போடுவார். கட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா தன்னோட கிராஸ் ரோட்ஸில் போடுவார். கிராஸ் ரோட்ஸில் போட்டு இந்த மேட்சை வந்து பின் பண்ணி ஜே யூசோ வின் பண்ணிடுவார். நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் ரேண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் தான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நடக்க போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே போல் அதுக்கப்புறம் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ கோடி ரோட்ஸை கை தூக்கி விட்டு இவன் தான் அடுத்த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பார், ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இதுதான் இந்த ராவில் மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க.